ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து, அதாவது பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில, இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான். எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான். ஆனா சனி என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான், ஒரு நீதி அரசர். நம்ம எந்த குற்றம் செய்தாலும் அல்லது நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் காவல்துறையை நம்புறதை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம். அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம், ஆனா சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலத்துல அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும், உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும், நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும், நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் வலிமை உடையவர். அவர் ஒரு கர்மக்காரகர், தொழில்காரகர், ஆயுள்காரகர், இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான். அப்போ ஒரு ராசியில அதிகபட்சம் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசட் வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான். அப்ப 2.5 வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா உண்மையா என்னன்னா, யார் பயப்படணும்? தவறு செய்யறவங்க, குடும்பத்துக்கு துரோகம் செய்யறவங்க, ஏழை பாழையோட வயிற்றுல அடிக்கிறவங்க, உழைக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறவங்க, இவங்கெல்லாம் தான் பயப்படணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க, ஊர் அடிச்சு வலையில போடுறவங்க, உழைக்காம சொகுசா உட்கார்ந்துகிட்டு சாப்பிடுறவங்க, வேர்வை சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க, இது மாதிரி உள்ள கொடியவர்கள், கெட்ட எண்ண மனிதர்கள் தான் பயப்படணும். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான். நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம், எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற, உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான். அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா அவர் அள்ளி கொடுப்பார் பாருங்க. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அள்ளி கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும். அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார். அதுதான், அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. 2.5 வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. அவ்வளவுதான். இப்ப சனி பகவான் மகர ராசிக்கு எந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சரிச்சாலும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே அசுபர் இனத்தில் சேரக்கூடியவர். சுபர்னு பார்த்தா குரு, சுக்கிரன், புதன், அப்புறம் வளர்பிறை சந்திரன், இது சுபர். அப்படின்னா அசுபர் அப்படிங்கிற விஷயத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் அசுபர்களாக ஜோதிடத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சனி அசுபரா இருந்தாலும் இங்க மிக முக்கியமா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நியாயம் உண்டு. என்னதான் ஒரு கிரகத்தை நம்ம கெட்ட கிரகம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கிரகத்துக்கும் ஒரு நியாயம் உண்டு. அதாவது எதிரிக்கும் ஒரு மனசு உண்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சனி பகவானுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனா அவருடைய வகிக்கக்கூடிய பதவி இருக்குல்ல, மிகப்பெரிய பதவி. நியாய தர்ம விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். கர்மக்காரகன். இந்த நாட்டுல தர்மம் கொஞ்சம் நிலைச்சிருக்கு, நீதி கொஞ்சம் நியாயமா இருக்கு, நல்லவர்களும் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? சனி பகவான் மட்டும்தான். ஆன்மீகவாதிகள் ஒவ்வொருத்தரும் இந்த சனி பகவானுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் ஓரளவுக்கு நல்லவங்களா, நியாயமானவங்களா, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். 3வது இடம்ங்கிறது தைரியஸ்தானம், உடன் பிறந்தவர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப மகர ராசிக்கு இந்த சனி
சஞ்சாரம்ங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும். எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருந்து கோட்டை விட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எதிரிகள் உங்கள் பொறுமையை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, எங்கெல்லாம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் சோர்வடைஞ்சு இதுக்கு மேல எழவே முடியாதோ, இதுக்கு மேல என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில, எல்லாம் தான் போச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்ப இருந்தீங்க அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதில் தான் இப்போ சனி பகவான் வருகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை வாழ வைக்க போகிறார், உங்களை எதிர்பார்ப்போடு இருக்க வைக்க போகிறார், மன வலிமையை கொடுக்க வைக்க போகிறார், உங்களுக்கும் தைரியத்தை ஊட்டி வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு காரியத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது முடிக்கக்கூடிய இடம். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் கஷ்டப்பட்டாவது முடிச்சிருவீங்க. இன்னும் சொல்ல போனா உயிரை கொடுத்தாவது முடிக்கிற அந்த வலிமை வரும், மன வலிமை வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். எந்த ஒரு விஷயத்திலையும் நியாயமானவரா, உண்மையானவரா, புத்திசாலியானவர்களாக உங்களை மாற்றும் இந்த சனி சஞ்சாரம். இதுக்கு மேல உங்களை ஏமாத்துறதோ, உங்களுக்கு தடையை ஏற்படுத்துறதோ, உங்களுக்கு துரோகத்தை செய்யறதோ, நஷ்டத்தை ஏற்படுத்துறதோ அல்லது உங்களை பயன்படுத்திக்கிறதோ இதுக்கு மேல ஆகாது. இந்த 2.5 ஆண்டுகளும் அப்படி கெத்தா நிக்க போறீங்க. எந்த விஷயத்தையும் இனிமே ஆழ்ந்து சிந்திச்சு செயல்பட போறீங்க. 4 பேருக்கு இனிமே நீங்களே யோசனை சொல்லுவீங்க. உங்களது அறிவுத்திறன் கூர்மையாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். அப்ப உங்களது அறிவை பயன்படுத்தி அதை அறிவியல்ல காட்டி அதிர்ஷ்டசாலிகளாகவும் எதிரிகளை வென்றவர்களாகவும் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாகவும் எந்த பாகுபாடும் இல்லாம முன்னேறி எல்லாருக்கும் உதவி செய்பவர்களாகவும் ஒரு புகழடைய கூடிய ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. நமக்குள்ளார இவ்வளவு விஷயம் இருக்கா, நமக்கும் அதிர்ஷ்ட காலம் இருக்கோ, நமக்கான நேரம் வந்துருச்சோ, ஏதோ ஒரு நம்பிக்கை துளிர் விடுதே, ஏதோ நல்லது நடக்கிறது மாதிரி மனசு சொல்லுது, உண்மையாக ஜெயிக்க போகிறோமோ அப்படிங்கிற எண்ணத்தை இதுக்கு மேலே கொடுக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 3ஆவது வீட்டில் இருக்கிற உங்களுக்கு மிக முக்கியமாக புத்திசாலித்தனத்தையும் தாராள குணத்தையும் தந்திர மனதையும் கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். ஏன்னா அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு கீழ்நிலையில் போனதுக்கு காரணம் இதுவாக இருக்கும். அதிலிருந்து உங்களை தூக்கிவிட போகிறார். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால, ஒரு நியாயமா நீங்க நடந்துகிட்டதுனால இன்னைக்கு நீங்க வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால உங்க தோல் சேர்த்து உங்களை தூக்கி விட போகிறார். அதே நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க, எங்க போறீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி ஒரு தோல்வியை ஏற்படுத்தி உங்கள் நேர்மறை சிந்தனையை கெடுக்கிறது மாதிரி யாரையாவது அனுப்பி சில கெட்ட பாதைக்கு, சோம்பேறித்தனத்துக்கு, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தக்கூடும். இந்த காலகட்டத்தில் புதுசு நபர்கள் வந்து சேருவாங்க, கெட்ட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. யார் கூட சேர்ந்தாலும் அவர்களுடைய நோக்கத்தை, ஆள் மனதை நீங்க புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான், தெளிவாயிடுவீங்க. அதை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கிறார் உங்களுக்கு. கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டீங்க, ஈஸியான பாதையில நல்லது நடக்க போகுது, நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சொத்து சுகங்களை அனுபவிக்கலாம், அல்லது பணம் கொடுத்து இந்த வேலையில சேர்ந்துடலாம், அல்லது பணத்தால் இந்த சட்டத்தை ஜெயிச்சிடலாம். இப்படி சட்டத்துக்கு புறமான குறுக்கு பாதையில போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆழ்ந்த மன உளைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி உங்களை அசைக்க யாராலும் முடியாது. எல்லா நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளார ஆக்டிவேட் ஆக போகுது. ஏதாவது மன உளைச்சல் இருந்தீங்க, இந்த சனி பயிற்சியை எதிர்கொள்ளவே முடியல, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை, இப்படி இருக்கிற இந்த சனி அடுத்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் வேற இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தை கட்டினா பிடிச்சிங்க. சிவாலய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவக்கிரகத்தில் சனி வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதுவும் சொல்லப்போனா சகாய சனி, 7.5 சனி முடிஞ்சு ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு ஆசிரியனாக உங்களை தோள் கொடுத்து தூக்கிவிடும் ஒரு தெய்வமாக சனி பகவான் இப்ப வருகிறார். பட்டதெல்லாம் போதும், விட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும், தொட்டதெல்லாம் வீணாச்சே, அதெல்லாம் போதும். இனிமே உங்கள் பாதை சிங்கப்பாதை. இப்பவே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். உங்களது புத்தியிலும் செயலிலும் எதிர்காலத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த 7.5 சனி மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போகுது. எப்படி படிப்புல PhD அப்படிங்கிறது மிகப்பெரிய படிப்போ அதற்கு ஈடான ஒரு பாடத்தை இந்த 7.5 சனியில நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க பார்க்காத குடும்ப பிரச்சனை இல்லை, நீங்க பார்க்காத கடன் பிரச்சனை இல்லை, நீங்க பார்க்காத கோர்ட் வழக்கு இல்லை, நீங்க பார்க்காத ஜெயில் இல்லை, ஊரை விட்டு ஓடி கூட மறைஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு இந்த 7.5 வருஷத்துல கடந்து அப்படி கெத்தா வந்து இறங்க போறீங்க உங்க ஊர்ல. அதற்கு சனி பகவான் ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். தோழிகளே, எத்தனை அவமானம், எத்தனை இழப்பு, கடன் கூட ஒழுங்கா கட்ட முடியாம தவிச்சிருப்பீங்க. லேசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், ஏதோ ஒரு வேலையில சேர்ந்திருப்பீங்க, உங்க தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆகிறது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். நீங்க எந்த துறை ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியான அமைப்பு இப்ப புரிஞ்சிருக்கும். வெந்து நொந்து போய் இருந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை, உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்ப அமையுது. இவ்வளவு கஷ்டம்
வரும்னு நான் நினைச்சே பார்க்கல, திடீர்னு நோய் வருது, திடீர்னு விபத்தாயிடுச்சு, திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே சனி பகவானின் சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க. 7.5 சனி தொடங்குறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சனி தொடர்பான பிரச்சனைகளையும் சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும். அது மட்டும் இல்ல, சனி பகவானுடைய தெய்வம் எது தெரியுமா? அனுமான். அனுமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு 5 நிமிஷம் அனுமான்ட்ட உங்களது குறைகளை சொல்லுங்க, உங்களது எதிரிகளை பத்தி சொல்லுங்க, உங்களது பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க, உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லுங்க. அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும், எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல அனுமானுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சனி பெயர்ச்சி வரதுனால முதல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதாங்க இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குமா. அதுபோல 7.5 சனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும். எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியால தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும். இந்த எண்ணங்களே அதிகமாகி அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா? அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த 4 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. என்னுடைய குரு சொன்னாரு, சனி பகவான் அப்படின்னாலே இந்த 4 விஷயத்தை மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும், எவ்வளவு பெரிய சனி காலத்திலையும் கடந்துடலாம். சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நேர்மை, எளிமை, பொறுமை, தருமை, இந்த 4 விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க. சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார். அப்ப நேர்மைனா என்னன்னு தெரியும், எளிமைனா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு தெரியும். அதனா தருமை. தருமை அப்படின்னா தர்மம், அவ்வளவுதான். நேர்மையா இருக்கிறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது, அமைதி காக்கிறது, அதுபோல தருமை, தர்மம் செய்யறது. இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும், சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்ல, சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். அப்ப ஒழுக்கமா இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது. உங்களுக்கு குறுக்கு வழிய ஒரு கிரகம் காட்டும், சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும், பேராசையை ஒரு கிரகம் கொடுக்கும், துரோகம் செய்ய சொல்லும், துன்பம் செய்ய சொல்லும். இது எல்லாமே எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை நீங்க செயல்படுத்துற காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது. அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். உறவுல விரிசல் வரும், தொழில நஷ்டம் வரும், திடீர்னு விபத்து நடக்கும், சண்டை வரும், வழக்கு வரும், கௌரவம் பறிப்போகும், பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா எதையாவது நம்மளை செய்ய வைக்கும். மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான். எவ்வளவு அற்புதமான பாட்டு! மிருகமாக்கும், அப்புறம் தெய்வமாக்கும், அப்புறம் அமைதியை தேட வைக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் சனி பகவான். ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்யறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம், ஆனா
ஆடம்பரமா தொடங்கக்கூடாது. நீங்க தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தொழில் தொடங்கலாம். அப்படி ஆடம்பரம் இல்லாம தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். அடுத்தது உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் எத்தனை சதவிகிதம் நல்லது செய்ய போகிறார்? இந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 7 சனியில சிக்கி சிதஞ்சு போயிருக்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். 60% அப்படியா? 70% அப்படியா? 85% அப்படியா? 92% உங்களுக்கு சாதகமாக இந்த சனி பகவான் வருகிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இது போதுமே. ஒரு 10% இருந்தாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் ஒரு மன வலிமையை கொடுப்பார். ஆனா இங்க உங்களுக்கு 90% எங்கேயோ இருக்கீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரியது. அப்ப தேடல் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா எங்கேயோ புதையல் இருக்கு. புதையல் தேட போறீங்க அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ இருக்கு. ஆனா எங்க தான் இருக்குன்னு தெரியல. அதுதான் ஒரு பொற்காலம் இருக்கு. உங்க வாழ்க்கையை மாறப்போகுது. ஆனா எங்க எப்படி அதை நீங்க அடைய போறீங்க? இதுதான் சூட்சமம். ஓரளவுக்கு ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்தில் தெரியும். புதையல் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு குழு இருக்கும். அதுதான் அதிர்ஷ்டங்கிறது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அடுத்து சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார்? இந்த சனி பகவானுடைய பார்வை பலனை பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். சனி பகவானின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிற இடத்த மட்டும் கவனிக்க மாட்டாரு. நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம்னா பக்கத்து வீடு எப்படி இருக்கு, அடுத்த தெருவில் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, இந்த தெருவில் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுப்போம்ல. ஒரு வீட்டுல அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பா அந்த வீட்டுல மட்டும் பொருளாதாரத்தை கவனிக்க மாட்டாரு, அதிகாரத்தை செலுத்த மாட்டாரு. அவருக்கு ஒரு மகன் வீடு இருக்கலாம், மகள் வீடு இருக்கலாம், தங்கச்சி வீடு இருக்கலாம். அப்ப இந்த வீட்டையும் அவர் கவனிப்பார்ல. இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அவர் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவார்ல. நம்ம வீட்டுல ஒரு அதிகாரி இருக்கார் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வருவாங்கல்ல சில வீடுகள், அதை அவர் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்படி சனி பகவான் கவனிக்கக்கூடிய 3 இடங்கள், பார்வை செலுத்தக்கூடிய 3 இடங்கள். சனி பகவானின் பார்வை 3ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது. 5ஆம் வீட்டுல விழுது. 5ஆம் வீட்டுல விழுந்தாலே ஒரு ஒழுக்கமானவராக, ஒரு நியாயமானவராக, ஒரு தர்ம வள்ளலாக, கடின உழைப்பாளியாக, குடும்பத்துடைய கௌரவத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறார். ஆக்கப்பூர்வமான யோசனை வரும். பொறுமையை கடைபிடிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சி, அதாவது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க அப்படிங்கறதான் இந்த இடம். வெற்றிக்காக இதுவரைக்கும் காத்திருந்த உங்களுக்கு உங்களது நேர்மையாலும் விடாமுயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் வீட்டுல நல்ல கிரகங்கள் உங்க ஜாதி கட்டத்திலேயே இருந்துருச்சு. அதாவது சனி, புதன், சுக்கிரன், இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில் திடீர்னு அமையும். இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்க குடும்பத்துக்கே கிடைக்கும். அதுதான் ஒரு நேரத்துல எங்க தாத்தா காலத்துல, முப்பாட்டன் காலத்துல நாங்களாம் கொடி கட்டி பறந்த வாழ்ந்த குடும்பம் இது. இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கோம். அதுல மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொடி இந்த காலகட்டத்தில் உங்க வீட்டில் பறக்கும், உங்களால் பறக்கும். அதுதான். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது கொஞ்சம் வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு நோய் பிரச்சனை, மனைவிக்கு அறுவை சிகிச்சை பிரச்சனை, கர்ப்பம் ஆவறதுனால கொஞ்சம் பிரச்சனை, அதுபோல் உறவினர்கள்ட்ட கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்ததுன்னா அல்லது சரியில்லாத கிரகங்கள் அங்கே இருந்ததுன்னா இது மாதிரி நடக்கும். பெற்றோருக்கும் உங்களுக்கும் மோதல்கள், உறவினருக்கும் உங்களுக்கும் மோதல்கள், தாத்தா பாட்டி சொத்து இருக்குல்ல அதனால பிரச்சனை, அந்த சொத்துக்கு யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களால பிரச்சனை. இப்படி கூட மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சில குடும்பத்தில் நடக்கும். நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இல்லைனா சோதனை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரியான கிரகம் இந்த 5ஆவது வீட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். கண்டிப்பா அந்த நேரத்தில் நல்ல தீர்ப்பு வரும். அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டில் சனியின் பார்வை விடுகிறது. 9ஆம் வீடு அப்படிங்கிறது அதுவும் தந்தையை சொல்லக்கூடிய இடம், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய இடம், மனசுல ஒரு தெய்வீக தன்மை உருவாகும். இதுவரைக்கும் ஒரு பதட்டத்துல, பயத்துல, குழப்பத்துல இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். திடீர்னு அப்பா அம்மாலாம் நல்லபடியா நடந்துப்பாங்க. உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. உங்க வாழ்க்கையில எதையாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தோணும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரது கடமையை உணர ஆரம்பிப்பார். உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அவராலேயோ அவர் மூலியமா இருக்கக்கூடிய பலன், சொத்து, உதவிகள், அப்படியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த 9ஆம் வீட்டு சனி பார்வை சட்டத்தை மதிக்கவும், சட்டத்தை பின்பற்றவும், சட்டத்தின் வழியில நடக்கவும் செய்யும். உங்களுக்கு ஒரு அசிரியர் கேட்டுட்டே இருக்கும், இந்த தப்பை செய்யாத, இந்த தப்பை செய்யாத, இதனால பிரச்சனை வரும், இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்ட்டு ஒரு அசிரியர் உள் மனசுல சொல்லும். தட்டாதீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி யோசிங்க. பெரிய பேச்சாளராக, அறிஞராக, மத குருவாக உங்களை பதவிக்கு உட்படுத்துவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதுபோல 9ஆம் வீட்டில் இருக்கிற சனியின் அமைப்பு கொஞ்சம் உறவை பொறுத்து மாறுபடும். இந்த சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் மாமா, அத்தை, அதாவது அப்பா வழியில கொஞ்சம் வெளிப்படையாவே
பிரச்சனை வரும், அல்லது ரகசியமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், ரகசியமா வச்சிருப்பாங்க. ஒரு பரம்பரை சிக்கல்கள், இதுவரைக்கும் மூடி இருந்த சிக்கல்கள் வெளியில வரும். அதுல ஒரு தீர்வு பார்ப்பீங்க. அந்த விஷயத்துல உங்களை எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய அமைப்பு, என்ன பிரச்சனை முடங்கி இருந்தாலும் இப்ப கிளறி விட்டு உங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடிய காலகட்டம் இது. உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் சொத்தை விட வம்பு வழக்குடைய செலவு அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும், இந்த பிரச்சனை தேவையா, இந்த சொத்து தேவையா, இந்த வழக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து எதிர்மறையான விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, கடனை இந்த நேரத்தில் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாலும் சில நேரத்தில் தடைகள் வரும். அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அடைஞ்சிரும். ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தடை தாமதம் அதெல்லாம் வரும். அதனால கெட்ட பேர் உருவாகும், அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். கடன் இருந்தால் அதை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க. அதற்கான உழைப்பு, அதற்கான கஷ்டம், அதற்கான முயற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கணும். இல்லைன்னா பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும். அலட்சியப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். சனி பகவானுக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி எளிமை, உண்மை, நேர்மை, தருமை, இந்த மாதிரி இதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா போதும், ஜெயிச்சிடலாம். அடுத்தது 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு, விரயஸ்தானம். அதுபோல் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தில். இந்த வாழ்க்கை தேவையா, என்னடா வாழ்ந்து அப்படி சாதிக்க போறோம், இப்படி தப்பான வழியில போய் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி என்ன செய்ய போறோம், என்ன சாதிக்க போறோம், அந்த எண்ணங்கள் தோன்றும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, வாழ்ற வரைக்கும் நல்லவர்களாக வாழ்ந்துட்டு போங்கிற எண்ணம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த விரைய சனி. உங்க ஆள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், சுத்தமா உங்களை மாற்றும். ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, மன உளைச்சல்ல இருக்கீங்க, ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து தைரியம் மூட்டும். அதுக்கப்புறம் மகத்தான செல்வத்தையும் வெற்றியையும் குவிக்க வைக்கும். அந்த சில கெட்ட விஷயத்திலிருந்து வெளியில வந்துட்டீங்க, இன்னும் சொல்ல போனா கெட்ட பழக்க வழக்கங்கள் ரகசியமா இருந்திருக்கும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டு இதுதான் வாழ்க்கை, இதுவல்லவோ வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். கடினமா உழைக்க வச்சு பாராட்டுதலை வாங்க வைக்கும், புகழ்ந்து பேசுவாங்க. அது மாதிரியான அமைப்பு. என்ன சொல்ல போனா, அதாவது 6, 8லயோ இல்லைன்னா 12ஆம் வீட்லயோ இந்த சனியின் பார்வை சனி இருந்தா விபரீத ராஜயோகத்தை கூட உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு முக்தி வர வைக்கக்கூடிய இடம், அதாவது பெரிய நாலேஜை கொடுக்கும். ஒரு ஞானம்னு சொல்லுவோம்ல, அதுதான். புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைச்சது மாதிரி உங்களுக்கு இந்த 12ஆம் வீடு ஞானத்தை கொடுக்கும். எதுலேயோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக போறீங்க. 30 வயசு வரைக்கும் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வேலைகள் சுத்திக்கிட்டு இருக்கிறது, தப்பா முயற்சி பண்றது, தப்பா நடந்துக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறது, எதை நோக்கி போறோம், எங்க பயணிச்சுட்டு இருக்கோம், என்ன தப்பு செய்யறோம்னே தெரியாம இருந்த நீங்க 30 வயசு வரைக்கும் இது மாதிரியான சிக்கலை இருந்த நீங்க ஒரு நல்ல தெளிவு அடையக்கூடிய காலகட்டம் இது. இதுக்கு மேல தெளிவாயிடுவீங்க. உங்களது குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த வேலை, இந்த தொழில், இந்த குடும்பம், இந்த கணவன், இந்த மனைவி, துறை அப்படின்னு தெளிவாகக்கூடிய ஒரு நேரம். நீங்க பட்ட கஷ்டத்துல ஒரு நல்ல பாடத்தை கற்று தெளிவாகி உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதுதான் நம்ம முடிவெடுக்க போறோம், இதுதான் நம்ம இனிமேல் செய்ய போறோம், இதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதே நேரத்தில் தேவையில்லாத மன உளைச்சல், வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு, தவிர்த்துருங்க. அப்புறம் அசைவ உணவு சனிக்கிழமை சாப்பிட வேண்டாம், உங்களது முன்னேற்றத்துக்கு சில தடைகள் அது ஏற்படுத்தும். நான் சொன்ன அந்த 4 விஷயத்த மனசில் வச்சுங்க. கடைசியா சொல்றேன், நேர்மை, எளிமை, பொறுமை, தருமைங்கிற தர்மம், இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரி, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். சனிக்கிழமை தானம் செய்யுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானம் செய்யுங்க. சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை, உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தானமா செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும். அதுபோல கருப்பு எல், காலணி, செருப்பு வாங்கி கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு பணமோ பொருளோ உடையோ, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார். அவ்வளவு பெரிய பரிகாரம் அது. நான் ரொம்ப பிடிக்கும். இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது, தானம் செய்கிற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இல்லை அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம். அன்னதானம் செய்யறது, புண்ணியம் செய்யறது, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? வசதி படைச்சவங்களால தான் செய்ய முடியும், ஏழையால செய்ய முடியாது. அப்ப ஏழையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல. அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரமா ஆகும் அப்படின்னா, கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும். லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அதை
ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது உயிர் அப்படிங்கிற கணக்குல 1000 பேருக்கு உதவி செய்யறதை விட இது பெரிய தானம். அதனாலதான் 1000 பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி, ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். உன்னிலும் என்னிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். 1000 உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவது ஈசனும் அந்த சனீஸ்வரனும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். சரி, தினமும் எங்களால பச்சரிசிலாம் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும், இல்லைனா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சை கற்பூரம், தசாங்கம், இப்படி 9 விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை. அதில் 1 கிலோ வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நனைச்சு கோலம் போட்டால் போதும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மாதிரி பூஜை பொருட்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்கு. எல்லாமே தரமான சுத்தமான பூஜை பொருட்கள், இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள். நெய் இருக்கு, பஞ்சகாவியத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி, அது மாதிரி தீப எண்ணெய்கள், திருநீர், விபூதி, இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பச்சை கற்பூரம் இருக்கு, அகர்பத்தி, வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில் ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிகப்பெரிய மந்திரம், சனி பகவானுக்குரிய மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம். சரி, உச்சரிக்க முடியல உங்களால் அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோலம் போட்டாலே பல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும். வீட்டில் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க. கடங்காரம் வந்தாலும் சரி, சண்டைக்காரம் வந்தாலும் சரி, கந்திஷ்டியோட ஒருத்தன் வந்தாலும் சரி, அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் பறிபோகும். வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆட்கொள்ளும். கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். இப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது. ஆனா சிம்பிள், எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வாழ்த்தி, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.